Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி ஆப்ப லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஒரு எரர் வந்து பாத்தீங்கன்னா வரும். This MPIN was already used in the past சொல்லிட்டு இப்படி ஒரு எரர் வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க வந்து MPIN என்டர் பண்ணுவீங்க, பட் என்டர் பண்ணாலும் அது வந்து செட் ஆகாது. இது போல தான் வரும். அது என்ன ரீசனுக்காக அப்படி வருது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதை சரி பண்ணி எப்படி நம்ம லாகின் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபிபி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஐபிபி ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஐபிபி ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க லாகின் நவ் சொல்லிட்டு இருக்கு. ஐபிபி மொபைல் பேங்கிங் லாகின் நவ் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். வெரிஃபை மொபைல் நம்பர் சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து ஐபிபி மொபைல் பேங்கிங் எந்த மொபைல் நம்பர்ல யூஸ் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கீங்களா செகண்டா போட்டிருக்கீங்களா சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சிம் 1 சிம் 2 சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம் 2ல போட்டிருக்கேன். அதனால சிம் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சிம் 2 வந்து நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சிம் 2 வந்து செலக்ட் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து கிளிக் பண்றேன். இதை கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இப்போ லோடிங் ஆகி சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து வந்துடும். வெரிஃபை மொபைல் நம்பர் சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துருச்சு பாருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான பேஜ். ஓகே, இப்போ இதுல வந்து அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய கஸ்டமர் ஐடி அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாமே என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கான எம்பின் புதுசா செட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கான எம்பின் செட் பண்ணிப்பீங்க. அது போல செட் பண்ணிட்டு செட் எம்பின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கான செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் வந்து நீங்க கொடுப்பீங்க. ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ சப்மிட் கொடுக்கும்போது இப்போ லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து பாருங்க நெக்ஸ்ட் என்டர் ஓடிபி சொல்லிட்டு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆகாது, உங்களுக்கு ஃபெயில்டு ஆகும். இந்த எரர் வந்து வரும். திஸ் எம்பின் வாஸ் ஆல்ரெடி யூஸ்டு இன் த பாஸ்ட் சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி இந்த எம்பினை நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பயன்படுத்திருக்கீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதே எம்பினை நீங்க திரும்ப வந்து பயன்படுத்த முடியாது சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து நீங்க என்டர் பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண எம்பினை என்டர் பண்ண மாட்டீங்க. பட் அப்பயும் உங்களுக்கு இது போல எரர் வந்து வரும். ஏன் வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த 2 எம்பின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப என்டர் பண்ணும்போது உங்களுக்கு இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதனால நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பயன்படுத்தாத எம்பினை வந்து நீங்க இதுல என்டர் வந்து பண்ணணும். அப்படி நீங்க இதுல புதுசா எம்பினை செட் பண்ணி பயன்படுத்தும் பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு லாகின் பண்ணி ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க அக்கௌண்ட் நம்பர் கஸ்டமர் ஐடி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே என்டர் பண்ணிட்டு இதுல நெக்ஸ்ட் வந்து பாருங்க டேட் ஆஃப் பர்த் அந்த கேலண்டர் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கான இயர் மேல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மந்த் செலக்ட் பண்ணுங்க. மந்த் மேல கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மந்த் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட் செலக்ட் பண்ணுங்க, செட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க கீழ பாட்டம்ல ரெஜிஸ்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க, ரெஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணுங்க. இது போல எல்லாமே நீங்க என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ரெஜிஸ்டர் வந்து நீங்க கொடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு அடுத்த பேஜ்ல நியூ எம்பின் ரீஎன்டர் நியூ எம்பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்துலயுமே புதிய எம்பின் தான் வந்து என்டர் பண்ணணும். இப்போ நீங்க வந்து புதுசா எம்பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத புதிய எம்பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். ரெண்டுத்துலயும் சேம் ஒரே மாதிரியான 4 டிஜிட் பின் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல செட் எம்பின் சொல்லிட்டு இருக்கு. செட் எம்பினை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இது போல ஆட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு கேட்டா இப்போ நீங்க வந்து உங்களுக்கான செக்யூரிட்டி கொஸ்டின்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க அவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க அந்த கொஸ்டினுக்கான பதில வந்து நீங்க கீழே டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கொஸ்டின் பிடிக்கல அப்படின்னாலும் வேற கொஸ்டின் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைடுல ஒரு ஆரோ இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற கொஸ்டின் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் இதுலயே ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. எந்த கொஸ்டின் பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து கீழே டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்ணும்போது இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ல எதனா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான பதில வந்து நீங்க கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் ஈஸியா லாகின் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். ஓகே, இப்போ இது போல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச கொஸ்டின் செலக்ட் பண்ணி இப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைப் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஃபைனலா லாஸ்ட் கொஸ்டின் இதுக்கும் ஆன்சர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஆன்சர் கொடுத்துட்டு சப்மிட் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, சப்மிட் கொடுத்த பிறகு இப்போ லோடிங் ஆகி இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்க அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகி ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு. எம்பின் வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து லாகின் தான் நெக்ஸ்ட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நான் லாகின் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கீழ பாட்டம் வந்து பாருங்க லாகின் சொல்லிட்டு இருக்கு. லாகின் கிளிக் பண்ணிக்கலாம். லாகின் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க புதுசா செட் பண்ண அந்த எம்பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய நியூ எம்பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐபிபி ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா இதுக்கப்புறம் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து பாருங்க பேலன்ஸ் செக் பண்ணி காமிக்கிறேன். ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 16 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இது போல நீங்க வந்து மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்காகவும் இதுக்கப்புறம் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா லாகின் வந்து பண்ணியாச்சு. இது போல எரர் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கான புதிய எம்பின் வந்து என்டர் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.